நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு முழுமையான கருத்தை இன்னைக்கு ஐயா சொல்ல போறாங்க. எல்லாருமே நல்ல ஒரு சார்ந்த சிந்தனையோட கேட்டுக்கிட்டு மார்கழி மாதத்துல வந்து நம்ம சிறப்பான வழிநடத்துதலோட நம்ம அனைவரும் கடைபிடித்து மாதத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் மார்கழி மாதத்தின் சிறப்புகளை பற்றி அதன் தொடர்ச்சிகளை அளிக்க இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் மகரிஷிகளும் நம் உள்ளும் புறமும் பரிபூரணமாக நிறைந்து நின்று நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவார்களா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு அற்புதமான காலை வேலை இல்லையா? வியாழக்கிழமை சரி 6 to 7 குரு ஹோரை. ஹோரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நம்ம முன்னோர்கள் மிகச்சிறந்த ஞானிகள் என்பதற்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். அதில் ஒரு சிறு உதாரணம் தான் இந்த 7 நாட்கள். இது 7 நாட்கள் அல்ல, ஒரு வாரம் என்பது 7 நாட்கள் என்பது 7 நாட்கள் அல்ல, 7 கோள்கள். ஞாயிற்றுக்கிழமை இந்த நவ கோள்களிலே தலைமை யாருங்க? சூரியன். சூரியனோட பேர் ஞாயிறு. அவர்தான் முதன்மையான கிரகம். அவர் நட்சத்திரம். ஒரு கோள் எரிந்து கொண்டே இருக்குது அப்படின்னா அதில் ஹைட்ரஜன் ஹீலியம் எரிஞ்சிட்டே இருக்கும். மிக பிரம்மாண்டமான நெருப்பு கோலம். நம்ம பூமி மாதிரி எவ்வளோ பெருசு? 19 லட்சம் மடங்கு பெருசு சூரியன். சாதாரணமாக இடம் போட்டக்கூடாது. அவ்வளோ பிரம்மாண்டமான நெருப்பு கோலம். அதனுடைய ஆற்றல் இந்த பூமியில் அபரிமிதமாக கிடைக்கிற நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதனால தான் அந்த கிழமைக்கு பேர் ஞாயிறு. அதற்கு அடுத்த நாளில் சந்திரனுடைய ஆற்றல் அபரிமிதமாக நமக்கு கிடைக்கிறத உணர்ந்த நம் முன்னோர்கள் அதை திங்கள்னு பேர் வச்சாங்க. அப்புறம் செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், இன்னைக்கு வியாழன், குரு பகவான். இந்த குரு பகவானுடைய ஆற்றல் அபரிமிதமாக இன்னைக்கு பூமியில கொடுக்கக்கூடிய நாள். நாளைக்கு வெள்ளி, சுக்கிரன், அப்புறம் சனி. சனி கடைசியில் இருக்கு. இந்த சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டத்தில் வரிசைப்படி பார்த்தா
நடுவுல சூரியன், அப்புறம் புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, இந்த கோள்கள் இருக்கும், 7 கோள். ராகு கேது என்பது ஒரு நிழல் கிரகம், அது கோள் கிடையாது. அந்த நிழல் கிரகம் சூரியனுடைய மையத்திலிருந்து கருமை நிறத்துல சென்று கொண்டிருக்கின்ற காந்தாலை பாதை. அதனால கோள்கள்ல அது நிழல் கிரகம்னு சொல்லுவோம். அப்ப அந்த 7 கோள்கள் 7 நாட்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த பிரபஞ்ச சக்தியில நமக்கான ஆற்றல் அபரிமிதமா கிடைச்சிட்டு இருக்கு. ஹீலர் பாஸ்கர் ஐயா அழகா சொன்னாங்கல்ல, நீங்க வீட்டுக்குள்ள பேசினாலும் செல்போன் டவர் வேலை செய்தா இல்லையா? சரிங்களா? நாம ஒரு செயல்படுத்திட்டு இருக்கிற ஒரு அலையே நம்ம வீட்டுக்குள்ள வரைக்கும் வேலை செய்யும்னா, அந்த கோள்களோட அலை வேலை செய்யுமா செய்யாதா? சூரிய காந்த அலை கதிர்கள் வருமா வராதா? வரும். அப்போ இந்த நவக்கோள்கள்ல இருந்து நமக்கு ஆற்றல் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி சூரியன்ல இருந்து வர்றது நம்ம ஃபீல் பண்றோம், ஏன்னா அது பிரம்மாண்டமான கோளா இருக்கிறதால அதனோட ஆற்றல் அபரிமிதமா வெளிப்படுறதுனால. சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோங்க? 9 கோடி மைல், 15 கோடி கிலோமீட்டர். 15 கோடி கிலோமீட்டர் இருக்கு சூரியனுக்கும் நமக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ். சாதாரண தூரம் அல்ல, சரிங்களா? இதெல்லாம் பிரம்மாண்டமான விஷயம். ஆனா அது ரொம்ப பெருசா இருக்கிறதால நமக்கு அதனோட ஆற்றல் அபரிமிதமா கிடைக்குது. இந்த 15 கோடி மைல் தூரத்துல, 15 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறோம். ஒரு 10 கோடி கிலோமீட்டர் தூரத்துல பக்கத்தால போனீங்கன்னா நம்ம பூமியில இருக்கிற தண்ணி எல்லாம் ஆவியா போயிடும். சரிங்களா? இங்க உயிரே வாழ முடியாது. இதே 15 கோடி ஒரு 20 கோடிக்கு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் உறைஞ்சு போயிடும், வெப்பம் பத்தாம. அப்ப இயற்கை நம்ம கோளை மட்டும் கரெக்டா அந்த 15 கோடி கிலோமீட்டர் அல்லது 9 கோடி மைல் தொலைவில் நிறுத்தி அப்படி சுத்த வச்சுட்டு இருக்கு. அதனாலதான் இங்க பஞ்சபூதங்கள் சரியா இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த நவக்கோள்கள்ல இருந்து நமக்கு ஆற்றல் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறது. மகரிஷி சொல்லுவாங்க, பஞ்சபூத நவகிர தவம்னு ஒரு தவம் இருக்கு. அந்த தவத்தை நீங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா அது பஞ்சபூதங்களால் தான் வரணும். இந்த உடம்பு எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நிலம் நம்ம உடம்புல இருக்கிற கெட்டி பொருள், பருவுடல், பிசிக்கல் பாடி. நீர் உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ரத்த ஓட்டம், 5 to 6 லிட்டர் ரத்தம். உடம்புல 72% தண்ணி என்று சொல்கிறோம். பூமியிலே 72% தண்ணி. இப்ப தண்ணி எவ்வளவு முக்கியம் நம்ம உடம்புல. நெருப்பு, சரிங்களா? உடல் சூடு பார்க்குறோம். எச்சானா கம்மியான என்ன ஆகும்? அவ்வளவுதான், உயிருக்கே ஆபத்து. காற்று, அதான் நமக்கு சுவாசமாக சென்று கொண்டிருக்கிறது. 3 நிமிஷம் மூச்சை நிறுத்தினா முடிஞ்சது. சரிங்களா? விண், அதுதான் உயிராக இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம உடம்பு எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. நீங்க பயன்படுத்துற எல்லா பொருட்களும் எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பூமி எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. பூமியில் என்ன இருக்கு? நிலம் இருக்கு, நீர் இருக்கு, பூமியோட மையத்தில் மிகப்பெரிய நெருப்பு இருக்கு, பூமியை சுற்றிலும் 10 மைல் தூரத்துக்கு அடர்த்தியான காற்று இருக்கு, அதற்கு மேல விண் இருக்கு. பூமி பஞ்சபூதத்தால் ஆனது. பூமி மட்டுமில்லை, இந்த பிரபஞ்சம் முழுக்க பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது. இப்ப பஞ்சபூதங்களை தவிர இங்க ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அதனாலதான் இறை வழிபாட்டுல விநாயகர் வழிபாடு முதன்மையா இருக்கும்.
மூல முதற் பொருள். அந்த மூலத்திலிருந்து வந்த முதற் பொருள் எதுங்க? பஞ்சபூதங்கள். எல்லாம் வல்ல இறையாற்றலாகிய அந்த மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, இந்த இறை பொருளே பஞ்சபூதங்களாக மலர்ச்சி பெற்றிருக்கு. அதனால எங்க போனாலும் அந்த முருகர் எந்த கோவிலுக்கு முன்னாடி முதல்ல யார் இருப்பா? விநாயகர் தான் இருப்பார். விநாயகர் வழிபடுறது என்பது பஞ்சபூதங்களை வழிபடக்கூடிய ஒரு விஷயம். அதான் 5 கரம் என்று சொல்லியிருப்பாங்க. பக்தி மார்க்கத்தில் சொன்னதுக்குள்ள பயங்கரமான ஞானம் உள்ள இருக்கு. நம்ம உள்ள போய் பார்க்கணும். சரிங்களா? அப்ப விநாயகரை நீங்க வழிபடும் போது பஞ்சபூதங்களை நினைத்து வணங்கணும். அதுதான் நடக்கும். பட் நீங்க இன்னும் உணர்வுபூர்வமா நினைச்சு வணங்கும் போது பஞ்சபூத சக்தியை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம உடம்புல ஏதாவது நோய் வருதுன்னா எதுல தான் வரணும்? பஞ்சபூதத்துல தான் வரணும். அப்ப எதை வச்சு சரி பண்ணணும்? பஞ்சபூதத்தை வச்சுதான் சரி பண்ணணும். உங்க மனம் பஞ்சபூதம் தான். உங்க வாழ்க்கை, குடும்பம், உறவுகள் எல்லாரும் பஞ்சபூதம். அப்ப அந்த உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் பஞ்சபூதத்துல தான் வரும். எந்த தீர்வு வந்தாலும் பஞ்சபூதத்துல தான் தீர்வு. அதனாலதான் மகரிஷி பஞ்சபூத தவம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கூடவே நவகிரக ஆற்றல். இதை பத்தி நான் அதிகமா பேச விரும்பல, ஷார்ட்டா சொல்லிட்டு அடுத்தது போறேன். ஏன்னா மார்கழியை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும். சரிங்களா? இது எப்பவுமே கிடைக்காத ஒரு அற்புத சக்தி. வருடத்தில் ஒரு முறை மட்டுமே கிடைக்கிற மிக மிக அற்புத சக்தி. அதனாலதான் எல்லா மதங்களிலும் இந்த மார்கழியை கொண்டாடுறோம். பாருங்க, கிறிஸ்மஸ் 10 நாள் சும்மா ஜகஜோதியா இருக்கும். ஃபாரின்லாம் 10 நாள் லீவாமா, 25 to 5 மார்கழியில தான். அப்ப எவ்வளவு அற்புதத்தை இயற்கை நடத்தி இருக்கு பாருங்க. அப்போ அந்த நவக்கோள்கள், அது நவக்கோள்கள் விளக்கத்தை நல்லா கேளுங்க. ஏன்னா இந்த பூமி என்பது நவக்கோள்கள்ல ஒன் ஆஃப் த பார்ட். அப்ப சூரியன்ல இருந்து எப்படி ஒரு காந்தாலை கதிர் வந்துட்டு இருக்குதோ அப்படி ஒவ்வொரு கோள்ல இருந்தும் காந்தாலை கதிர் வருது. சந்திரன் நமக்கு பக்கத்தால் இருக்குது. எவ்வளவு தூரத்துல? பூமியிலிருந்து 2,30,000 மைல், ஜஸ்ட் 2 லட்சம் கிலோமீட்டர்ல இருக்கு சந்திரன். பூமியினுடைய துணைக்கோள் சுத்தி ஓடிட்டு இருக்கு 29 நாளுக்கு ஒரு முறை. சரிங்களா? அப்ப இது பக்கமா இருக்கிறதால இதனோட ஆற்றல் அபரிமிதமா நம்ம மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சரிங்களா? அதனால அந்த சந்திரனோட வெளிச்சம் அதிகமா தெரியுது. மற்ற கோள்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாதே தவிர விடிவெள்ளி நல்லா தெரியும். நீங்க காலையில பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு பக்கத்தால் அடிக்கடி பார்க்கலாம். குறிப்பா கிழக்கு திசையில சந்திரனுக்கு பக்கத்தால ஒரு ஸ்டார் மாதிரி தெரியும். அது ஸ்டார் அல்ல, அது விடிவெள்ளி, வெள்ளிக்கோள், சுக்கிரன். சரிங்களா? இப்படி சில நேரங்களில் செவ்வாய், குரு இதெல்லாமே நீங்க பார்க்கலாம், சனி இதெல்லாமே பார்க்கலாம். அந்தந்த காலத்துல நல்லா தெளிவா தெரியும். அப்ப இந்த கோள்கள்ல இருந்து நமக்கு ஆற்றல் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா? அந்த ஆற்றலை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளணும். ஏன்னா இந்த கோள்களோட ஆற்றலுக்கு அபரிவிதமான சக்தி இருக்கு. சாதாரண விஷயம் அல்ல இந்த கோள்கள். அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய காந்தலை கதிர்கள் ஆரஞ்சு நிறமானது. அது நம்ம எலும்புகளோடு நேரடியான நெருங்கிய தொடர்புடையது. சொன்னார்ல ஐயா, எண்ணெய் குளியல், எண்ணெயை தேய்ச்சிட்டு உடம்புல வெயில்ல போய் நின்னீங்கன்னா அந்த சூரிய ஒளி அப்படியே அப்சர்வ் பண்ணும். எண்ணெய் சூரிய ஒளி என்ன பண்ணும்? அப்படியே ஈர்க்கும். நார்மலா இருக்கிறத விட ஈர்த்து அந்த சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், பல்வேறு விதமான சக்திகள் அதிலிருந்து வருது. அது அந்த எண்ணெயில பட்டு உடலுக்குள்ள சென்று விட்டமின் டியை
கிரியேட் பண்ணி உங்கள் எலும்புகளை பலப்படுத்தும். அதனால தான் குழந்தைய பிறக்கிறப்ப சூரியனை கொண்டு போய் காமிப்பாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லுவோம். இயற்கை வாழ்வியலில் சன் கேசிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதிகாலை மலர்ச்சி பெறுகிற சூரியனில், அந்தி நேர சூரியனில் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அந்த சூரியன் அப்படியே பார்க்கறது, கண் சிமிட்டாமல் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த சூரியனுடைய ஆற்றல் நம்ம கண்களுக்குள்ள உள்ள போய் உடல் முழுக்க பரவறக்க ஆரம்பிக்கும். அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ். அது எப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க, சரிங்களா? அது பண்ணும்போது அபரிமிதமான ஆற்றல் நம்ம கண் மூலமா உடம்புக்குள்ள இறங்கும். அப்ப சூரியன் எலும்போடு தொடர்புடையது, புதன் நம்ம தோலோடு தொடர்புடையது, சுக்கிரன் நம்ம உடம்புல இருக்கிற வித்து சக்தி, சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய விந்துநாத திரவத்தோடு தொடர்புடையது. அதனாலதான் வெள்ளிக்கிழமை எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க. புனித வெள்ளி. இஸ்லாமியர்கள் கூட வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்துக்கள்ல கோவில்களுக்கு அதிகமா போவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை வித்து சக்தியை செலவு பண்ண மாட்டாங்க, சரிங்களா? என்ன காரணம்னா அந்த அன்னைக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் இந்த பூமியில. வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கோள், சுக்கிரன். அப்ப அந்த அன்னைக்கு வித்து சக்தியை செலவு பண்ணக்கூடாது, சரிங்களா? அதுக்கு அடுத்தது சந்திரன். இது சொல்லவே வேண்டாம். நம்ம உடம்புல இரத்த ஓட்டத்தோடு தொடர்புடையது சந்திரன், சரிங்களா? இன்னும் மனதோடு தொடர்புடையது சந்திரன், உயிர் ஆற்றலோடு தொடர்புடையது சந்திரன். அதனால சிலர் வீட்டில் பெரியவங்க யாராவது படுத்துட்டு இருந்தாங்கன்னா உயிர் போயிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. 2 நாள் அமாவாசை வருது பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அமாவாசையை தூக்கிடும். ஆமாம், அவ்வளோ ஆற்றல் சந்திரனுக்கு இருக்கு. சாதாரண விஷயம் அல்ல சந்திரன். நம்ம ஜாதகமே சந்திரனை பேஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. சந்திரனோட நிலை பொறுத்து தான் நம்ம ஜாதகமே அமையும். ஏன்னா பக்கத்தால் இருக்கிற ஒரு பெரிய கோள், அது கோள்னா துணைக்கோள் தான், பட் அது அபரிமிதமான ஆற்றலை உடையது. அதனாலதான் அமாவாசை பௌர்ணமி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா அந்த மார்கழியில் வர அமாவாசை பௌர்ணமி, அதை நம்ம சும்மா சொன்னா கும்பிட மாட்டோம் அப்படின்ட்டு அமாவாசை பௌர்ணமி எல்லாம் ஃபங்க்ஷனா மாற்றி வச்சுட்டாங்க. இந்த மார்கழியில் வர பௌர்ணமிய ஆருத்ரா தரிசனம் இல்லையா, திருவாதிரைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டாடி இருப்பாங்க. அதே போல் அதில் வர்ற அமாவாசையை அனுமன் ஜெயந்தி என்று சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இந்த நாளில் உங்களை இறை வழிபாட்டில் நம்மளை ஈடுபடுத்தணும். ஏன்னா அமாவாசை பௌர்ணமி ஒரு அபரிமிதமான ஆற்றல் கிடைக்கிற நாள், சாதாரண நாள் அல்ல, சரிங்களா? நிறைய ஞானிகள் முக்தி அடைஞ்சது அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல தான். நம்ம முன்னோர்களோட ஆற்றலை பெறுவது, ஆசிகளை பெறக்கூடிய நாள் அமாவாசை பௌர்ணமி. இறையாற்றல், பிரபஞ்ச ஆற்றலை பெறக்கூடிய நாள் அமாவாசை பௌர்ணமி. அதனால மார்கழியில் அமாவாசை பௌர்ணமி எல்லாம் நல்ல விரதம் கடைபிடி. மார்கழி மாதத்தை ரொம்ப பவர்ஃபுல்லா பயன்படுத்துங்க. குறிப்பா ஏகாதசி ரொம்ப முக்கியம். விரதத்துல ஏகாதசி மாதிரி சிறப்பானது கிடையாது. அது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா நாளும் விரதம் இருக்கலாம், பட் எந்த அன்னைக்கு விரதம் இருந்தா சிறப்புன்னு நம்ம முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ண நாள் தான் ஏகாதசி. அது இந்த மாதம் வர்ற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி, சரிங்களா? அந்த ஏகாதசி நீங்க நல்லா பயன்படுத்தணும். அப்போ அதுதான் சொர்க்கவாசல் திறக்கிற நாள். அப்ப இதெல்லாம் பாருங்க ஒட்டுக்கா வருது பாருங்க, எவ்வளவு பெரிய பொக்கிஷமான விஷயம். பயன்படுத்திக்கோங்க நல்லா. அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல இறை வழிபாட்டில் நம்ம ஈடுபடணும். வித்து சக்தி செலவு பண்ணக்கூடாது. அப்போ அந்த அமாவாசை பௌர்ணமியில நம்ம உடம்புல, மனதுல நிறைய மாற்றம் ஏற்படும். நீங்க பாருங்க, பைத்தியம் பிடிச்சவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அமாவாசை பௌர்ணமியில கொஞ்சம் ஆக்ரோஷமா செயல்படுவாங்க. சோட்டானிக்கரை இந்த மாதிரி இடங்கள்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்கும், சவுண்டு வேலை.
நம்மளுக்கே வீட்டில் வந்து கோபம் டென்ஷன்லாம் அதிகமாக வரும், நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். அதனால் அந்த அன்னைக்கு இறை வழிபாட்டில் ஈடுபட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அமைதியாக இருப்பீங்கன்னு தான் கோயிலுக்கு போக சொன்னாங்க. அந்த ஆற்றலை கிரகித்து கொள்ளலாம். அந்த அன்னைக்கு விரதம் நிச்சயமாக இருக்கணும். விரதம் எப்படி இருக்கணும்னு முறைப்படி தெரிந்து கொண்டு இருங்க. நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே ஹின்ஸாக கொடுத்துட்றேன். ஏன்னா மார்கழி 4 நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது, தயாராகிறதுக்காக நான் சொல்லிடுறேன். இந்த மார்கழி மாதத்தை நல்லா பயன்படுத்துங்க. இங்கே சொல்லி கொடுக்குற விஷயத்தை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? மார்கழியில் அபரிமிதமான ஓசோனோட ஆற்றல், இந்த பிரபஞ்ச சக்தியில் அபரிமிதமான சக்தி கொண்ட O3 எனர்ஜி, ஓசோன் இந்த பூமியில் கிடைக்கிற காலம் மார்கழி மட்டுமே. அதனால தான் மாதங்களில் நான் மார்கழி. யார் சொல்றா? இறை சக்தி சொல்லுது. கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, மார்கழி மாதம் நான் உன் வீட்டுக்கு வருவோம்ப்பா, நீ அவர் கூப்பிட்டு ரிசீவ் பண்ணி வச்சுக்கணும். இறைவனே வர்ற காலம், நீங்க இறைவனை தேடி போற காலம் அல்ல மார்கழி. இறைவன் உங்களை தேடி வரக்கூடிய காலம். எப்படி பயன்படுத்தணும்? மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய பேர் கதவே திறக்கிறது இல்லை. இறைவன் வந்துட்டு போயிடுறான், இவன் எங்கே போய் சரி பண்ணுறதுன்னு போயிடுறான். இப்போ மார்கழி பல அற்புதங்களை நிகழ்த்தும். உங்கள் உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் ஓடிடும். சீரியஸாக சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இது பக்தி மார்க்கத்தில் நம்ம முன்னோர்கள் செட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த கார்த்திகை மார்கழியை எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நாம் பயணித்து கொண்டிருக்கிற மார்க்கம் ஞான மார்க்கம். காலை சக்கரம் என்ன மார்க்கம்? ஞான மார்க்கம், சரிங்களா? சாதாரணமாக மக்கள் பயணிக்கிற மார்க்கம் பக்தி மார்க்கம். அதென்ன சார் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம்? மார்க்கம்னா வழி, இறைவனை அடைவதற்கான வழி. பக்தியின் வழியாக இறைவனை அடையலாம், ஞானத்தின் வழியாக இறைவனை அடையலாம். கர்ம மார்க்கம், கர்ம யோகம், இந்த மார்க்கத்தை யோகம்னு சொல்லலாம். பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் இறைவனை அடைவதற்கான ஒவ்வொரு வழிகள். பக்தியின் வழியாக இறைவனை அடையலாம், ஞானத்தின் வழியாக, ஞானம்னு என்ன? அறிவு, அறிவு தெளிவு, இதன் மூலமா அடையலாம், சரிங்களா? இன்னும் அதுக்கு பல வகைகள் இருக்கு. செயல் மூலமா அடையலாம் இறைவனை. நீங்க ஒன்றும் பக்தியும் செலுத்த வேண்டாம், ஞானமும் தேவையில்லை. செயலை நீங்க இறைவனுக்கு அர்ப்பணமா செஞ்சீங்கன்னா, ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்கு செய்வதாக செய்தீங்கன்னா அதுக்கு பேர் கர்மயோகம். எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செயலை செய், பலனை எதிர்பார்க்காது. இதுதான் கர்மயோகத்தினுடைய சூத்திரம். சரி, அதை பற்றியெல்லாம் பின்னாடி பேசுவோம். இப்போ நம்ம செல்றது ஞான மார்க்கம். பக்தி மார்க்கத்துக்கு ஞான மார்க்கத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பக்தி மார்க்கம் நம்பிக்கையின் வழியில் செயல்படுவோம். இப்போ காலையில் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறாங்கல்ல. இப்போ அவங்ககிட்ட போய் கேட்பாருங்க, சார் எதுக்கு சார் மாலை போட்டீங்க? அதுங்களா, அது எல்லாரும் போடுறாங்க, நானும் போடுறேன், ஐயப்பனை பார்க்க போகிறதுக்காக போடுறேன், சரிங்களா? அந்த சாமிக்கு மாலை போட்டால் நல்லது தானே, எல்லா நோய் பிரச்சனையெல்லாம் தீந்துடும், அதுக்காக போடுறேன், அப்படிதான் சொல்லுவாங்க. கேட்டு பாருங்க. சார் எதுக்கு சார் பொட்டு வைக்கிறீங்க? அதுவா, அது எதுக்கு பொட்டு வைக்கிறோம்? எல்லாரும் வைக்கிறாங்க, நானும் வைக்கிறேன், அழகாக இருக்குது, நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, என்னோட முன்னோர்கள் செஞ்சாங்க, என்னையும் செய்ய சொன்னாங்க, அவங்க சொன்னதை நம்பி செய்கிறேன், அது நல்லது இருக்குன்னு நம்பி செய்கிறேன். எதுக்கு சார் கையை எப்படி வச்சு கும்பிட்றீங்க? ஏப்பா நீ வேற. எதுக்கு சார் மொட்டை அடிக்கிறீங்க? எதுக்கு சார் ருத்ராட்சை போடுறீங்க? எதுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குது? எதுக்கு கோயிலை வளச்சுழலா சுத்திட்டு வர்றீங்க? எல்லாரும் செய்வாங்க. ஏன் செருப்பு போடுறது இல்லை சாமி மாலை போட்டா? ஏன் வித்து சக்தி செலவு பண்ணக்கூடாது? சரிங்களா? இதெல்லாம் கேட்டு பாருங்க, ஒன்றும் தெரியாது. சீரியஸா சத்தியமா தெரியாதுங்க. விநாயகர்னா யாரு? எதுக்கு விநாயகர் கும்பிட்றீங்க? தெரியாது.
இந்த பிருத்திவி அப்பிள் தேய் வாய் ஆகாஷ லிங்கம்னு வச்சிருக்காங்களே 5 லிங்கம் அப்படின்னா என்ன சார்? தெரியாது. முருகன்னா என்ன தத்துவம்? தெரியாது. சிவன்னா என்ன தத்துவம்? தெரியாது. கும்பிட்டா நல்லது. இது ஒரு நம்பிக்கை வழி. இது ஒரு நம்பிக்கை வழி. கோயிலுக்கு போனா நல்லது. அப்ப முன்னோர்கள் அப்படி சொன்னாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்றோம். தவறல்ல, நல்லது. பட் ஏன் எதுக்குன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப ஏன் எதுக்குன்னு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க சரியா பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. இப்ப காலையில் எந்திரிச்சோடனே மாலை போட்டா பச்சை தண்ணியில குளிக்கணும். ஏன் குளிக்கணும்? தெரியாது. சரியா? சீரியஸா தெரியாதுங்க. நீங்க போய் கேட்டு பாருங்க. குளிக்கணும் அவ்வளவுதான் தெரியும். ஆனா குளிக்கிறாங்க. நீங்க குளிக்கிறது தெரிஞ்சு தெரியாம குளிச்சாலும் குளிக்கிற பலன் வரும். பட் தெரிஞ்சு குளிச்சா சரியா குளிப்போம். சரிங்களா? 6 மணிக்கு முன்னாடி பச்சை தண்ணியில குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்கழியில பெண்கள் கூட குழந்தை பிறப்பு இல்லாதவங்க மார்கழி மாதம் 30 நாள் அதிகாலையில் எந்திரிச்சு பச்சை தண்ணீர் குளிச்சு அரச மரத்து பிள்ளையாரை சுற்றி அங்க பக்கத்தால குளம் இருந்தா கொண்டு போய் நீரை ஊற்றுவாங்க. அரச மரம், மரத்திற்கு அரசன் அவன். தாவர இனமே இறைவன் கொடுத்த வரம் தாவரம்னு சொல்லுவாங்க. இறைவன் கொடுத்த வரம் தாவரம். தாவரம் இல்லாட்டி எந்த உயிரும் இல்லை. இறைவனே தாவரமாக இருக்கிறான்னு தான் ஸ்தல விருட்சத்தை வழிபடுறோம். அதுல மரங்களுக்கெல்லாம் அரசன் யாரு? அரச மரம். ஏன்? அவ்வளவு ஆக்சிஜன் உலகத்துல எந்த மரமும் கொடுக்காது. அந்த மரம் கொடுக்குது. சரிங்களா? அப்போ மரங்களை நான் அரச மரம்னு கிருஷ்ணன் சொல்றாரு. நன்றிமா லக்ஷ்மி அம்மா. ஆமா இருக்குது, இதெல்லாம் இருக்குது, நமக்கு தெரியல. அதனாலதான் எந்த பிள்ளையார் கோயிலா இருந்தாலும் அரச மரத்து பிள்ளையார், இல்லாட்டி ஆலமரத்துல வச்சிருப்பாங்க. அரச மரம் தான் மெயின். கூடவே வேப்ப மரத்தையும் சேர்த்து வச்சிருப்பாங்க. அது ரெண்டும் இணைஞ்சா எப்படி ஆற்றல், அப்பரிமிதமான ஆற்றல் அந்த மரம். அப்ப காலையில பச்சை தண்ணியில குளிச்சுட்டா உடம்புல இருக்கிற வெப்பமெல்லாம் போயிடும். குளியல் அல்ல, அது குளிர்வித்தல். அதை தயவு செஞ்சு மார்கழி 30 நாள் சீரியஸா ஃபாலோ பண்ணுங்க. இந்த உடம்புல நோய் வர்றதுக்கான காரணம் வாதம், பித்தம், சிலேத்துவம். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். இந்த 3 ஓட்டமும் சரியா ஓடுதுன்னா உடம்புல நோய் வந்துடும். குறிப்பா பித்தம் சரியாக இருக்கணும், வெப்பம் சரியா இருக்கணும். வெப்பம் எச்சானா கம்மியானா உடம்புல நோய் வரும். அப்ப அந்த வெப்பத்தை சமநிலைப்படுத்தணும். நாம வாழ்ற தேசம் வெப்ப தேசம். சரிங்களா? அப்ப வெப்பத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு உடம்ப குளிர்விக்கணும். குளிர்விக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் குளியல். சாதாரண விஷயம் அல்ல. நம்ம தமிழர் வேளாண்மையில ஐயா ஞானப்பிரகாசம் ஐயா பேசுவாங்க, கேட்பார். அவர் தமிழ் மருத்துவத்தில் ஆகச்சிறந்த ஞானம் பெற்றவர். அவர் சொல்லுவார், 4448 நோயையும் போக்கணும், ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். காலையில் எந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு போயிட்டு, ஆயுர்வேதம் சொல்லுது அதிகாலையில் எழுந்து பச்சை தண்ணீரில் குளிப்பவனுக்கு உடலிலே நோய் வராது. என்ன சொல்லுது? ஆயுர்வேத சாஸ்திரம். ஆயுளை நீட்டிக்க கூடிய வேதம், அதுக்கு பேர் தான். அதனால அதுக்கு பேர் ஆயுர்வேதம். ஆயுள் வேதம் இருந்தது, ஆயுர்வேதம்னு மாறிடுச்சு. அந்த மருத்துவம் சாதாரண விஷயம் அல்ல. சரிங்களா? அப்ப அதுல சொல்லுது அதிகாலையில் எந்திரிச்சு பச்சை தண்ணீர் குளிப்பவனுக்கு நோய் வராது. சேலஞ்சா சொல்ற, பண்ணி பாருங்க, பயப்படாதீங்க. நம்மளால கோட்டர் கடையில் போய் சாராயத்தை வாங்கி குடிக்கிறதுக்கு பயப்பட மாட்டான். காலையில் எழுந்திரிச்சு பச்சை தண்ணீர் குடிக்கணும்னா செத்து போயிருமான்னு பயப்படுவான். சரிதானே? இப்போ நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் எப்படி எத்தனை கேள்வி வரும் பாருங்க. ஐயோ, காலையிலையா, பச்சை தண்ணியிலையா, தலைக்கா? இதை சர்வசாதாரணமாக பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு டவுட்டே வராது. ஏன்னா இறைவன்ட்ட டோட்டல் நம்பிக்கை. காலையில் எழுந்திரிச்சா பச்சை தண்ணீர் குளிச்சுட்டு சளி காய்ச்சலோடு இருக்கு, பச்சை தண்ணீர் குளிச்சுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. பாருங்க, இப்ப பாருங்களேன், கார்த்திகை மாசத்துல நம்ம எந்திரிக்கிறதுக்கு முக்காடு போட்டு படுத்துட்டு கிடக்குறோம். 5:30 மணிக்கு பயிற்சிக்கு வாங்கினா நிறைய பேர் வர்றதில்லை. ஏன்? சோம்பேறித்தனம், திட்டமிடாமை.
இல்லையா? அலட்சியம். நீங்க எல்லாம் தயவு செஞ்சு மாலை போடுற ஆள் இருந்தா மாலை போட்டுருங்க இன்னைக்கே. நோ நோ லேட், இன்னைக்கே போட்டுருங்க. நம்ம முன்னோர்களுக்கு தெரியும், ஏய் இவன் இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டான்டா, போடுறா மாலைய. 48 நாள் சுத்துரா விட்டுட்டாங்க. காலை நேரத்தில் எந்திரிச்சிருவான், பச்சை தண்ணியில் குளிப்பான், கோயிலுக்கு ஓடுவான், கோயில் சுத்துவான். சரிங்களா? அதுதான் இறை வழிபாட்டில் உடற்பயிற்சி. பிள்ளையார் முன்னாடி தோப்புக்கரணம் போடுவான். சரிங்களா? அங்கே பஞ்ச புலன்களை இறைவன் மேலே செலுத்தி கவனம் அங்கே இருக்கும். கோயிலில் பஞ்சபூதங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியான இடம், அழகா இறை வழிபாடு, மலர்கள் இல்லையா, மூக்குக்கு வாசனை, அழகழகான நல்ல உணர்வான வாசனைகள், ஊதுபத்தி, சாம்பிராணி, மலர்களோட வாசனைகள், நல்ல ரம்மியமான இசைகள், பாடல்கள், ஓசைகள். சரியா? நாக்குக்கு பிரசாதம், தீர்த்தம். பஞ்ச புலன்களுக்கும் உணவு கிடைக்கும். பஞ்சபூதங்கள்லையும் ஆற்றல் நமக்குள்ள போயிட்டே இருக்கும். இது கோவில் பிரபஞ்ச சக்திக்கான பேங்க். அது பிரபஞ்ச சக்தி ஈர்த்து நம்ம கொடுக்கறதுக்கான பேங்க் கோயில். தயவு செஞ்சு கோயிலுக்கு போங்க. சரிங்களா? பக்கத்தால் பெரிய கோவில்கள், முன்னோர்கள் கட்டின கோயிலாக இருந்தால் மார்கழி 30 நாளும் போங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இருந்தால் நடந்தே போயிருங்க. சரிங்களா? பஜன் பாடிட்டே வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த அந்நியன் படத்தில் வெறும் மேலோட பஜன் பாடிட்டே போவாங்க மார்கழி மாதத்தில். அது எதுக்காக? பிரபஞ்ச சக்தி ஈர்க்கிறதுக்கான நுட்பம். குளிச்சிட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற வெப்பம் ஓடிடும், உடம்பு குளிர்ச்சி ஆயிரும். உடம்பு குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா பிரபஞ்ச சக்தியை அது தானா ஈர்த்து கொள்ளும். குளியல் என்பது பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு பயிற்சி, சாதாரண விஷயம் அல்ல. அப்போ காலையில் எந்திரிச்சு குளிக்கணும், சாயங்காலம் நிச்சயமா குளிக்கணும். உடம்புல நோய்க்கு காரணம் பித்தம், வெப்பம், அதை குளிர்ச்சிப்படுத்திட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போ மாலை நேரத்தில் ஒரு முறை குளிக்கணும். அப்போ ஈவினிங்கில் சந்தியா காலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 6 மணி, இந்த இரவும் பகலும் சேரக்கூடிய காலம். அது மிக அற்புதமான சக்தி கொண்ட காலம். அதனால எல்லா கோவில்கள்லையும் சாயங்காலம் 6 மணிக்கு வழிபாடு இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி உச்சி காலம் 12 மணி, அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான டைம். சரிங்களா? ஆமாம்மா, தலை குளிக்கணும்மா. பெண்கள் 30 நாள் மார்கழி கோயிலுக்கு போனாங்கன்னா இல்லை உங்கள் வீட்டுக்காரர் மாலை போட்டால் என்ன பண்ணுவீங்க? சேம் அதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ராசஸ். பண்ணி பாருங்க என்ன நடக்கும்னு. பல ஆண்டுகளாக உங்ககிட்ட இருந்த நோய்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஓடி போயிடும். ஆமாம், இதெல்லாம் நான் ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லி அவங்க ரிசல்ட்டை பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சாலும் 50 வருஷம் 40 வருஷமாக பச்சை தண்ணியிலே குளிக்காத ஆளுகள்லாம் இந்த மார்கழியில் குளித்து அத்தனை நோய் குணமாயிருக்கு. குளிச்சு பாருங்களேன், ஒரு 4 நாள் பண்ணுங்க, உங்க உடம்பு என்ன சேஞ்ச் காட்டுன்னு பாருங்க. அப்படி வேலை செய்யும் உடம்பு. சரிங்களா? காயல்பம் தெரிஞ்சால் காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி காயல்பம் பண்ணிட்டு குளிங்க, இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ குளியல் பண்ணிக்கங்க, பயிற்சிகள் எல்லாம் நல்லா பண்ணுங்க, குறிப்பாக தியானம். சரிங்களா? தியானம்ங்கிறது என்ன தெரியுமா? பிரபஞ்ச சக்தியை உங்களோட சக்தியா மாற்றிக்கொள்வதற்கான நுட்பம் தியானம். நீங்க தியானம் பண்ண 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 பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள அபரிமிதமாக இறங்குறதுக்கு ஆரம்பிக்கும். அது சாதாரண விஷயம் அல்ல. சரிங்களா? நல்லா அதை நீங்க பயன்படுத்தணும். நான் அது வேணா ஒரே ஒரு கிளிப்பிங் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரே நிமிஷம். நீங்கள் யூடியூப்பில் போய் நான் சொல்கிற விஷயத்த ஒரு வீடியோ லிங்க் அனுப்புகிறேன், அது நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். யூடியூப்பில் போய் தியானம் வரவில்லையா அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஒரு வீடியோ வரும். சரிங்களா?
இது கூட காலை சக்கரத்தில் ஒரு நாள் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இதில் ஒரு அரை மணி நேரம், ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் போட்டாங்க ஐயா, தியானத்தினுடைய நுட்பமெல்லாம் என்னங்கிறது இது சொல்லலாம், தெரியும். இது ரொம்ப ஒரு அற்புதமான காணொளி. தயவு செஞ்சு எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கே பார்த்துருங்க, டைம் தள்ளி போட வேண்டாம், சரிங்களா? ஓகே. இதில் நிறைய நுட்பங்கள் தியானத்தை பற்றி பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 20 ஆண்டு கால அனுபவத்தில் தியானத்தை பற்றின ஒரு வீடியோ இந்த அளவுக்கு சிறப்பாக கொடுக்க முடியுமானா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை, சரிங்களா? அந்த அளவுக்கு அற்புதமாக இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிச்சயமாக அதை பயன்படுத்துங்க, சரிங்களா? ஓகே. இது பிரபஞ்ச சக்தி பூமியில் இறங்கிறது. மேலிருந்து கவனிங்க, பிரபஞ்ச சக்தி நம்ம பூமியில் அபரிமிதமாக இறங்கக்கூடிய காலம் இந்த மார்கழி. எப்போவுமே இறங்குது, குறிப்பாக மார்கழியில் அபரிமிதமாக இறங்குது, சரிங்களா? இந்த சக்தியை நாம் என்ன பண்ணுறோம், நம்மளோட ஆற்றலாக மாற்றிக்கொள்கிறோம். அதுதான் தியானம், தெரியுதா? இந்த தியானத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய ஆற்றல் நான் ஷார்ட்டாக மட்டும் காமிச்சிடுறேன். இது ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க, எக்ஸலண்ட்டாக பேசியிருப்பாங்க. இதை கேட்டிங்கன்னா நீங்கள் தியானம் பண்ணாதவங்களும் பண்ணுவீங்க. தியானம் பண்ணுறப்போ உங்களை சுற்றி ஒரு அற்புதமான ஒரு சக்தி வளையம் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி தான் உட்காரணும். தியானம் உட்கார்றப்ப எப்படி உட்காரணும்னு பார்த்துக்குங்க. ஒரே நிமிடம், அதுக்குள்ள மாறிச்சு. ஃபோனை கிடைமட்டமாக வச்சு பாருங்கள். தியானம் உட்காரும்போது இந்த மாதிரி உட்காரணும், சரிங்களா? சமணங்கால் போட்டு கண்களை மூடி தியான நிலையில் அமரணும். நீங்கள் நல்லா தியானம் பண்ண 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 முதல்ல எண்ணங்களுடைய ஓட்டம் அதிகமாக இருக்கும், அது பரவாயில்ல, போக போக சரியாயிடும். நீங்கள் நல்லா தியானம் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், மேலிருந்து அந்த பிரபஞ்ச சக்தி ஒரு அருவி போல உங்களோட தலை உச்சி, சகசிராதாரம் என்று சொல்லுவோம், துரியம். இதுக்காக தான் மொட்டை அடிக்கிறது, ஜடாரி விற்கிறது, இருமுடி எடுக்கிறது, பால்கொடை எடுக்கிறதெல்லாம் ஏன் தலை உச்சியில் பண்ணியிருக்காங்கன்னா, உச்சியில் தான் சகசிராதார சக்கரம் இருக்கு, பீனியல் சுரப்பி, துரிய மையம். 7வது உச்சகட்ட சக்கரம், இறைவனை அடைவதற்கான நுழைவாயில், அது நம்மளோட துரியம். அப்போ அந்த இடத்துல பிரபஞ்ச சக்தி இறங்குறக்கு ஆரம்பிக்கும். அந்த சக்தி அப்படியே நம்ம உடலுக்குள்ள அபரிமிதமாக பாய்ந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அத்தனை சக்தி நாளங்களிலும் நிரம்பி, சரிங்களா, அது என்ன பண்ணும், பிரம்மாண்டமான சக்தி ஓட்டத்தை கிரியேட் பண்ணும். நீங்கள் தியானம் எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடலில் இருக்கிற நோய்கள், உபாதைகள் அனைத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இன்னும் மனதில் இருக்கிற குழப்பங்கள், வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிறதுக்கு ஆரம்பிக்கும், சரிங்களா? இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சக்தி ஓட்ட பாதை. இப்போ நம்முடைய எண்ணங்கள் சரியாக இல்லாததால் இந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே பாயறத நாம் தடை பண்ணுறோம். கெட்ட எண்ணங்கள், தேவையற்ற கவலைகள், கோபம், பேராசை, வெறுப்பு, பயம், இது தற்பெருமை, இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே பாயமானது. நீங்கள் நல்லா தியானம் பண்ண 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 அந்த கெட்ட விஷயங்கள் உங்களை விட்டு போகிறக்கு ஆரம்பிக்கும். அப்படி போகும்போது அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ளே இறங்குறக்கு ஆரம்பிக்கும். இப்போ அது இறங்காததால் உங்கள் உடம்புல நிறையா பிரச்சனைகள், வலிகள், வேதனைகள், நோய்கள், சரியா? இந்த சிவப்பாக காமிக்கிறதெல்லாம் அந்த பிரபஞ்ச சக்தி பாயாத இடம், வெற்றிடம். அப்போ அங்கெல்லாம் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கும். நீங்கள் நல்ல தியானம் பண்ண பண்ண இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ளே இறங்கும். இப்படி இதை நீங்கள் நிதர்சனமாக உணரலாம். இப்படி இறங்க இறங்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிராணிக் ஹீலிங்கில் ஐயா சொல்கிறார வெங்கட்ராமன் ஐயா, இதுதான் ஹீலிங்கில் நீங்கள் எடுக்கிற எனர்ஜி இதுதான். அப்போ அந்த சக்தி உள்ள உங்களுக்குள்ள பாய 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 உங்கள் உடலில் இருக்கிற உபாதைகள் எல்லாம் குணமாகும்.
உங்கள் மனதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலை எல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தியானம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு தியானம் மட்டுமே. குறிப்பாக உங்களுடைய மனதை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தியானம். இப்படி நீங்கள் பிரபஞ்ச சக்தி உங்கள் உடம்பு முழுக்க நிரம்புறதா நினைக்கணும் இந்த தியானம் பண்ணுறப்ப. சரிங்களா? இந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் சூப்பர் பவர் பர்சன்ஸ் தான். இதில் நீங்கள் நல்லா பண்ண 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 அபரிமிதமான சக்தி கிடைக்கும். குறிப்பாக உங்களோட நெற்றி பொட்டு, சரிங்களா? தியானத்தில் பல்வேறு விதமான தியானங்கள் இருக்குது. எந்த தியானம் பண்ணாலும் 3வது கண் திறக்கும். சரிங்களா? 3rd ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளது ஆக்ஞை தீட்சை வாங்கினவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோவில் ஆட் போட்டிருக்கிறோம், அதனால் அது ஆடாக வருது. ஓகே. நீங்கள் நல்லா தியானம் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களோட 3rd ஐ அது வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லுவோம். 3ஆம் கண் ஞானக்கண், இதைத்தான் ஆக்ஞைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த ஞானக்கண் திறக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும். சரிங்களா? இதை பற்றி அந்த காணொலியில் முழுசாக நிறைய சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நல்லா தியானம் பண்ணீங்க அப்படின்னா பல ஞானிகளுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். பல இறை சக்திகளை உங்களால் உணர முடியும். சரிங்களா? பல ஞானிகள் உங்களுக்கு காட்சி அளிக்கிறத உங்களால் பார்க்க முடியும். குரு மகான்கள், பிரபஞ்ச ரகசியங்கள், கண்ணுக்கு எட்டாத புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் உங்களால் பார்க்க முடியும். இதெல்லாம் தியானத்தில் நிறைய இருக்குங்க. தியானத்தை வந்து சாதாரணமாக எடை போட முடியாது. சரி, ஓகே. நம்ம காலம் கருதி நம்ம நிறைவுக்கு வருவோம். எல்லாரும் பார்த்தீங்க இல்லையா? ஓகே. இந்த காணொலியை நான் வேணா அனுப்பி உங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுறேன். நீங்கள் எல்லாரும் பாருங்கள். குறிப்பாக அந்த மார்கழி தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துருங்க. அதில் கடைசியாக ஆஸ்ட்ரல் ட்ராவலை பற்றி பேசியிருப்பாங்க. அது உங்களுக்கு தேவையில்லை, பார்க்குறேன்னா பாருங்கள், தப்பில்லை. கூடு விட்டு கூடு பாயம்னு சொல்லுவோம்ல, சூக்கும பயணம், அதை பற்றி பேசியிருப்பாங்க. மொத்தம் 1 மணி நேரம் தான், பார்த்துருங்க, ஒன்றும் தப்பில்லை. சரிங்களா? தீட்சை வாங்காதவங்களும் செய்யலாம், தவம் செய்யலாம். பஞ்சபூத நவர் தவம் யார் வேணால் செய்யலாம். புத்தரோட ஆனாபானா தியானம் யார் வேணால் செய்யலாம். சரிங்களா? இன்னும் மூச்சை கவனிக்கிறது எல்லாருமே செய்யலாம். தீட்சையெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பட் முறைப்படி தீட்சை வாங்கிருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பக்கத்தால் வேதாத்திரி மகரிஷி அவங்களோட மன்றங்கள் ஏதாவது இருந்ததுன்னா போய் அங்கே அடிப்படை பயிற்சி நடத்துவாங்க. அதில் போய் கற்றுக்கோங்க. சரிங்களா? ஆக்ஞை, சாந்தி, துரியம் தீட்சை கொடுப்பாங்க. காயகல்ப பயிற்சி சொல்லிக் கொடுப்பாங்க. உடற்பயிற்சி சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் கற்றுக்கோங்க. அதை கற்றுக்கிட்டு முறையாக பண்ணிங்கன்னா இன்னும் வேற லெவலில் சேஞ்ச் இருக்கும். ஏன்னா தீட்சை அப்படிங்கிறது ஒரு குருவினுடைய ஆற்றலை நமக்குள்ள பாய்ச்சக்கூடிய செயல் தீட்சை. அதாவது குருவினோட உயிராற்றல் சுத்தமாக இருக்கும், தூய்மையாக இருக்கும், பாவப்பதிவுகள் இல்லாமல் இறை ஆற்றல் நிரம்பிய ஒரு உயிராற்றல் குருவோடது. நம்மளது கர்ம வினைகளோடு இருக்குது. அதனால தான் உடம்புல நோய், வாழ்க்கையில் சிக்கலோடு சுற்றி திரிகிறோம். நமக்கு கர்மா நிறைய இருக்குது. இப்போ நம்ம கர்மாவை அழிக்கணும். அதாவது பால் மாதிரி நம்ம இருக்கிறோம், தயிர் மாதிரி குரு இருக்கிறாங்க. அந்த நிலையில் இருக்காங்க, உயர்ந்த நிலையில். இப்போ தயிர் கொண்டாந்து பாலுக்குள்ள ஊற்றுனீங்கன்னா இந்த பால் அப்படியே பெறையாயிரும். அது மாதிரி குருவோட ஆற்றலை உங்களுக்குள்ளே நிரப்புறது தான் தீட்சை. அது வாய்ப்பு இருந்தால் நேரடியாக மன்றங்களுக்கு போய் பெற்றுக்கொள்ளுங்க. மிக குறிப்பாக தியானத்தை நீங்கள் நல்லா பண்ணணும். காலம் கருதி நான் சிம்பிளாக சொல்லி முடிக்கிற ஒன்றே ஒன்று, மாலை போட்டால் நீங்கள் எப்படி இருப்பீர்களோ அப்படி இருங்கள். அவ்வளோதான். மார்கழியில் வேற ஒன்றுமே உங்களுக்கு கண்டிஷன் இல்லை. சரிங்க? பக்தி மார்க்கத்தில் மாலை போடுறாங்கல்ல, சரிங்களா? அவங்க ஏன் எதுக்குன்னு தெரியாமல் போடுறாங்க. நல்லது, எல்லாம் நல்லது நடக்கும், இறைவன் பார்த்துக்குவான்னு.
நாம் உணர்ந்து செய்யுங்க. அதிகாலையில் எந்திரிக்கிறது இறை சக்தியை, பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்ச சக்தியை வாங்கிறதுக்கு. இந்த 4 to 6 ரொம்ப முக்கியமான காலம். அதனால் இங்கே காலை சக்கரத்தில் இப்போ 5:30 தொடங்குற பயிற்சி இனிமேல் 5 மணிக்கு தொடங்குவாங்க. மார்கழி மாதத்தில் 5 மணிக்கு தியானம். அந்த தியானத்துக்கு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கணும். ஒரு 4-4:30 எந்திரிச்சிருங்க. சரிங்களா? எந்திரிச்சு உங்கள் உடம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு குளிச்சுட்டு இறைவனை அடைவதற்கான சக்தி மிக்க ப்ராசஸ், உலகத்திலேயே உச்சக்கட்ட நிலை வந்து தியானம் தான். அதனாலதான் கோயிலில் போய் எல்லாத்தையும் வழிபட்டுட்டு வந்து தியானம் பண்ணுங்கன்னு உட்கார சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேர் அதை பண்றதில்லை. சரிங்களா? ஏன்னா நமக்கு யாருக்கு அதுக்கு சொல்லி கொடுக்கல. நிறைய பேர் கோயிலுக்கு போனால் உட்காந்துட்டு வாங்கம்பாங்க. எதுக்கு தெரியாது. ஏதோ உட்காருவோம், கொஞ்ச நேரம் நியாயம் பேசிட்டு இருப்போம். சரிங்களா? இல்லாட்டி சுண்டல் தேங்காய் பழம் ஏதாவது இருந்தால் உடச்சி சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருப்போம். அதுக்காக நம்ம உட்கார்றதல்ல, தியானம் செய்யணும். சரிங்களா? தியானம் செய்யும் போது தான் மனதிற்கு ஆற்றல் அபரிமிதமாக கிடைக்கும். கோவில் உட்காந்து தியானம் பண்ணும்போது இப்போ மேலேருந்து ஒரு ஃப்ளோ வந்தது இல்லை, நீங்கள் தியானம் பண்ணால் அந்த ஃப்ளோ வரும். கோயில் எப்போவுமே அந்த ஃப்ளோ வந்துட்டே இருக்கும். அதுக்கு தான் கோபுர கலசங்கள் எல்லாம் வச்சு அந்த ஃப்ளோ வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க கோவிலில். அப்போ கோயிலுக்குள்ளே போனாலே அந்த சக்திக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அப்போ அங்கே உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணால் அபரிமிதமான ஆற்றலை நீங்கள் பெறுவீங்க. அதுக்குன்னு கோயில் தான் போய் பண்ணணும் இல்லை, வீட்லேயே அபரிமிதமான ஆற்றலை பெற முடியும். நீங்கள் தியானம் பண்ணணும். மார்கழியிலிருந்து 30 நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நம்ம ஜூம் ஸ்டார்ட் ஆகும். அரை மணி நேரம் தவம் எடுப்பாங்க. அற்புதமான தவங்களை கொடுப்பாங்க. அதை முழுசாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, நல்லா பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி நல்லா செய்யணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன, வித்து சக்தி செலவு பண்ணக்கூடாது ஒரு மாதத்துக்கு முடிஞ்ச வரைக்கும். இதெல்லாம் விரதத்தில் இருக்கு. நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் மாலை போட்டுக்கோங்க. மலைக்கெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. ஐயப்பன் கோயிலே போட்டு ஐயப்பன் கோயிலே கழட்டலாம். விருப்பம் இருந்தால் வாய்ப்பு இருந்ததுன்னா போயிட்டு வாங்க, தப்பு இல்லை. பெண்களுமே நீங்கள் மாலை போட்டுக்கோங்க, ஏதோ ஒரு சாமிக்கு மாலை போட்டுக்கோங்க. சரிங்களா? எங்கேயும் இங்கேயும் கோயிலுக்கு போய் அலையணும்னு அவசியம் இல்லை. போயிட்டு வந்தால் சிறப்பு, முடிஞ்சால் போங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இங்கே ஐயப்பன் கோயில் போட்டு இங்கேயே கழட்டலாம். ஆமாம், அதெல்லாம் இருக்குது. அங்கே தான் போய் கழட்டணும்னு அவசியம் இல்லை. இங்கே தானே வந்து கழட்டுறோம். அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் மாலையே போட்டுருங்கன்ற நான். ஏன்னா நம்ம பல 1000 ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வழக்கம், மாலை போட்டால் நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடும். ஐயோ நம்ம மாலை போட்டிருக்கிறோங்கிற அந்த ஒரு விஷயத்திலேயே நம்ம பண்ணிடுவோம். ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சு பண்ணுவாங்க, பக்தி மார்க்கத்தில் பயந்து பண்ணுவாங்க. சரிதானா? சரி, எப்படியோ ஒன்று பண்ணிடுவாங்கல்ல. சாயங்காலம் குளிச்சிருங்க, மாலை நேரத்தில் குளிச்சிடணும் மார்கழியில். சரிங்களா? அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கிற வெப்பம் போய் பிரபஞ்ச சக்தி உள்ளே வரும். அதுபோல் முக்கியமான நாட்களில் இப்போ அமாவாசை வரும், பௌர்ணமி வரும், ஏகாதசி வரும், ஜீசஸோட பர்த்டே வருது, கிறிஸ்மஸ். எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் சக்தி மிக்க ஆன்மாவில் ஒரு ஆன்மா ஜீசஸோடது. அது சாதாரண ஆத்மா கிடையாது. இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு மதம் மிகப்பெரிய மதமாக இருக்குதுன்னா அது ஜீசஸோட ஆற்றல். சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லா ஞானிகளும் நிலை ஒன்று தான். மதங்களில் நாம தான் பிரிஞ்சு நிற்கிறோம், ஞானிகள் பிரிஞ்சு நிற்கல. அதனால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு முடிஞ்சால் விரதம் இருங்க. சரிங்க? விரதம் எப்படி இருக்குன்னு முறைப்படி தெரிஞ்சு இருங்க. ஹீலர் பாஸ்கரையா சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் விரதம் இருக்கிற முறை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? விரதம் இருக்கிற முறையை தெரிஞ்சு அதை அனுஷ்டிச்சிங்கன்னா அபரிமிதமான ஆற்றலை நீங்கள் பெற முடியும். விரத காலங்களில் உங்கள் உடம்பு ரெஸ்ட் எடுக்கும், பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள இறங்கறக்க ஆரம்பிக்கும். லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லுவாங்க. பரம ஔஷதம்னா மருந்து, ஔஷதம்னா மருந்து, பரம ஔஷதம்னா இருக்கிறதுலே மிகச்சிறந்த மருந்து, பரம்பொருள்னு சொல்றோம்ல அந்த மாதிரி. எது லங்கனம்? சாப்பிடாம இருக்கிறது. இதை பத்தி பேசினா நிறைய பேசலாம். தயவு செஞ்சு நல்லா விரதம் இருங்க. முடிஞ்சா மௌனம் இருங்க, மௌனம் இருங்க வாய்ப்பு இருந்தா. ஒரு 10 நாள் விபாசனா போக முடியுமா? தயவு செஞ்சு போங்க. மார்கழியில் போனால் கோடி புண்ணியம் உங்களுக்கு. எத்தனை நாளைக்கு தாங்க பணம் காசு பொண்டாட்டி பிள்ளைன்னே சுற்றிட்டே இருப்பீங்க? நீங்கள் ஆன்ம உணர்வை பெற வேண்டாமா? நீங்கள் வந்த வேலையை பார்க்க வேண்டாமா? அதுக்கு நிறைய பார்க்க வேண்டாம்னு சொல்ல, உங்களுக்காக ஒரு 10 நாள் ஒதுக்கி விபாசனா தியானம் போங்க. இல்லை ஏதோ ஒரு யோகா வேதாத்திரி மகரிஷியோட ஆழியாரோ இல்லை ஏதோ ஒரு மையத்துக்கு போய் ஒரு 5 நாள் 10 நாள் மௌனம் இருங்க. அந்த மார்கழியில் இறை ஆற்றலை அனுபவிங்க.
சரிங்களா? நாம் செய்யாம யாருங்க செய்வாங்க? இப்ப செய்யாம எப்ப செய்வீங்க? சரிங்களா? கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. காற்றடிக்கிறப்ப தூற்றிக்கொள்ளுங்க. மார்கழி கிடைத்தற்கரிய வரம். இது விட்டா அடுத்த வருஷம்தான். நாம இருப்பமானலே சொல்ல முடியாது. அப்ப கிடைக்கிறத பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அற்புதமான சக்தி ஓட்டம் உங்களுக்குள்ள நிகழும். அதே போல வெளியில கடைகள்ல சாப்பிடாதீங்க. விரதம் இருக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி இருங்க. கால்கள் செருப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல கசகசப்புக்குள்ளெல்லாம் நம்ம போறோம். இதை உணர்ந்து நீங்க பண்ணணும். எதுக்காக காலில் அன்னைக்கு செருப்பு போடாம இருந்தாங்க அப்படின்னா, காடுகளுக்குள்ள நடந்து போகணும் மாலை போட்டுட்டு. அங்க ரோடு இருக்காது. காடுகள்ல கல்லும் முள்ளும் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போவெல்லாம் கொஞ்சம் நல்லா தரைப்படி ரோடெல்லாம் போட்டாங்க. பட் அந்த காலத்துல சுத்தமா இருக்காது. அப்ப அதற்குள்ள நீங்க நடந்து போறதுக்கு உங்களை பக்குவப்படுத்துறோம். ஒரு 48 நாள் மாலை போடுறப்ப வெறுங்காலையே நடந்து பழகினீங்கன்னா அங்க போய் காட்டில் நடக்கிறது ஈஸி. சரிங்க. அதே மாதிரி வெறுந்தரையில படுக்க சொல்லுவாங்க. ஏன்னா காடுகளுக்குள்ள அங்க யாரும் மெத்தையா போட்டு கொடுப்பாங்க? காடுகளுக்குள்ள அப்படியே அந்த இடங்கள்ல அங்கங்க கிடைக்கிற இடங்கள்ல நீங்க அப்படியே துண்டை விரிச்சு படுக்கணும். அப்ப அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப 48 நாள் அப்படியே பண்றாங்க. அதெல்லாம் ஒரு பழக்க முறை. அதனால நீங்க விரிச்சு படுக்கிறது வெறுந்தரையில் படுக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஒரு பாயை போட்டு படுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தலைவாணி வைக்காம படுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப தேவைன்னா வச்சுக்கோங்க, தப்பில்லை. காலை மாலை குளிச்சிடணும். காலையில் இறை வழிபாடு. எது இறை வழிபாடு? சாமி கிட்ட போய் ஐயோ சாமி என்னை காப்பாத்து, இதெல்லாம் இறை வழிபாடு. சரிங்களா? இறைவன் கொடுத்த இந்த உடம்பை நீங்க நல்லா வச்சுக்கிற யோக பயிற்சி இறை வழிபாடு. இந்த மனதை நீங்க நல்லா வச்சுக்கிறதுக்கு பண்ற தியான பயிற்சி இறை வழிபாடு. இந்த உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்கான அளவான சாப்பாடு கொடுக்குறீங்களா, அது இறை வழிபாடு. நல்லா தூங்குறீங்களா, அது இறை வழிபாடு. நீங்க உங்க உடம்ப மனசை நல்லா வச்சுக்கிட்டு மற்றவங்களோட உடம்பு மனசுக்கு நல்லது பண்ற அத்தனையுமே இறை வழிபாடு. இதை தவிர பண்றது எதுவுமே இறை வழிபாடு கிடையாது. அதுக்குன்னு போய் சாமி கும்பிடுங்க, வேண்டான்னு சொல்லல. பட் எது இறை வழிபாடுன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க பண்ற பயிற்சிகள், நீங்க பண்ற தான தர்மங்கள் தான் இறை வழிபாடு. முடிஞ்சா மார்கழி நிறைய தானம் பண்ணுங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்க. சரிங்களா? நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு உதவுங்க. முடிஞ்ச வரைக்கும். எல்லாத்துக்கும் நம்மளால பண்ண முடியாது. குறிப்பா இந்த மார்கழியில காலை சக்கர நிகழ்ச்சிக்கு எல்லாத்தையும் உங்க நண்பர்கள் எல்லாம் வர சொல்லுங்க. அதிகாலை தியானம் பண்றாங்கப்பா, பயிற்சி கொடுக்குறாங்கப்பா, ஆசிரியர் அற்புதமா சிந்தனை உரை கொடுக்குறாங்கன்னு எல்லாரையும் வர சொல்லுங்க. புதிய நண்பர்களை வர சொல்லுங்க. அவங்க நல்லது நடந்தா உங்களுக்கு இதுக்கு மேல புண்ணியம் என்ன இருக்கு? அவங்க உள்ள காலை சக்கரத்தில் இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 320 பேர் இருக்கீங்க. 1000 பேருக்கு ஜூமுக்கு காசு போட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? மார்கழி மாதம் சொல்லுங்க. ஆளுக்கு 2 பேர் வர சொல்லுங்க. 10 பேர்கிட்ட பேசுங்க. உண்மையாலுமே சொல்றேங்க, நம்ம கர்ம வினையை போக்குறதுல நீங்க பண்ற பயிற்சி தவமெல்லாம் ஒரு பக்கம் வேலை செய்யும். நீங்க பண்ற சர்வீஸ் இருக்கு பாருங்க, அதுதான் அப்பரிமிதமா வேலை செய்யும். இப்போ குணபாலன் ஐயாக்கெல்லாம் லக்கு. சுக்கரன் உச்சத்தில் நிற்கிறான். இல்லாட்டி குரு பார்வை அப்படியே காட்டுது. இல்லாட்டி இங்கெல்லாம் இந்த சர்வீஸ் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க வேணா நின்று பாருங்க, தூக்கி அடிச்சிடும். உங்க கர்மா அவ்வளோ சீக்கிரம் விடாது. ஆனால் நீங்க சர்வீஸ் பண்ண 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 அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க. உங்க பிரச்சனையெல்லாம் ஓடுறக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்கிறாய். சரிங்க? அப்ப நீங்க மற்றவங்களோட துன்பத்தை போக்குறதுக்கு எங்கெல்லாம் நீங்க வேலை செய்றீங்களோ அங்கெல்லாம் இறைவன் உங்க துன்பத்தை போக்குறதுக்கு வேலை செய்வான். ஆனா நம்ம அதை செய்ய முடியாது அவ்வளவு சீக்கிரம். தான தர்மம் பண்றது அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது. நீங்க நினைக்கலாம் பண்ணலான்னு, ஆனா பண்ண முடியாது. அதுல இன்னைக்கு இருக்கிற காலத்துல எல்லாருக்கும் பணம் இருக்கு. சோறு இல்லாம யாரும் இல்லை. சோறு இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன இல்லை? வாழ்க்கையை பற்றின அறிவில்லை. எப்படி வாழணும்னு தெரியல. உடம்பு எப்படி வச்சுக்கணும்னு தெரியல. மனசு எப்படி வச்சுக்கணும்னு தெரியல. குடும்பத்தை எப்படி வச்சுக்கணும்னு தெரியல. இறைவனை எப்படி வழிபடணும்னு தெரியல. ஹீலர் பாஸ்கரையா ஒவ்வொரு நாளும் சொல்றாரு பாருங்க, அறிவு இல்லை. மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், அறிவின் வறுமையில் இருக்கிறார்கள் மகரிஷி சொல்லுவாங்க. அதனால மகரிஷி கட்டி வச்ச கோவிலுக்கு பேர் அறிவு திருக்கோவில் வச்சிருப்பாரு. இங்க என்ன கொடுக்கிறோம்? அறிவை கொடுக்கிறோம். மார்கழியை பற்றிய அறிவை நான் இப்ப சொல்லியிருக்கிறேன். உங்க உடலை பற்றிய அறிவு, மனதை பற்றிய அறிவு, வாழ்க்கையை பற்றிய அறிவு. அப்ப அறிவு என்ன வராது? துன்பம் வராது.
அந்த அறிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கொடுங்க. விவேகானந்தர் சொல்றதா, மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு. ஏன் மீனை கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு சாப்பிடுவான், நாளைக்கு பசிக்கும், உங்கள்கிட்ட வருவான். ஆனா மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துரு, மீன் பிடிக்கிற அறிவை கற்றுக் கொடுத்துரு, அவன் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா சாப்பிட்டு போவான். அது மாதிரி அறிவை கொடுக்கணும். நீங்க உங்க குழந்தைகளுக்கு, உங்க நண்பர்களுக்கு, யாருக்காவது ஏதாவது நல்லது செய்யணுமா, காலை சக்கரத்தில் சேர்த்திருங்க. வேலை முடிஞ்சது. அவன் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். காலையில் 5 மணி டு 6:30 வரைக்கும் காலை சக்கரத்தில் இருப்பா. வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாரு. நீ 5 மணிக்கு தியானம், அதற்கடுத்து அற்புதமான உடற்பயிற்சி, அற்புதமான சிந்தனை. இதுக்கு மேல என்னங்க வேணும் உங்க வாழ்க்கையில? ஒன்றும் தேவை கிடையாது. இதை மட்டும் நீங்க அப்படியே எப்படி பிடிக்கணும், குரங்கு பிடி சொல்லுவாங்கல்ல, குரங்கு குட்டி அம்மாவை பிடிச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்க காலை சக்கரத்தை பிடிச்சுக்கணும். சரியா? நீங்க விட்டுட்டீங்க, அது போயிடும். அது போயிட்டே தான் இருக்கும். அம்மா குரங்கு போயிட்டே இருக்கும். சரிங்களா? குட்டி குரங்கு எங்க பிடிச்சிக்குதோ அம்மா குரங்கு அங்க தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். மரத்தின் உச்சிக்கு தூக்கிட்டு போயிடும் குட்டி குரங்கு. குட்டி குரங்கு தானா போக முடியாது. ஆனா அம்மா குரங்கு பிடிச்சா சேஃப்டியா போயிடலாம். அது மாதிரி ஏதோ ஒன்று நல்லா பிடிச்சுக்கோங்க. உண்மையாலுமே காலை சக்கரம் கிடைச்சது உங்களோட முன்னோர்கள் செய்த பெரும் தவத்தினுடைய வெளிப்பாடு. இதை சாதாரணமாக எடுக்காதீங்க. நான் இது பெருமையெல்லாம் பேசல, எனக்கு அதெல்லாம் வராது, பிடிக்காது. நான் கூட இதில் முழுசாக வர்றதுக்கான எனக்கு புண்ணியம் இல்லைன்னு சொல்லுவேன். நான் பாடம் நடத்துறேனே ஒழிய, நான் நீண்ட நாளாக நினச்சிட்டு இருக்கிற இத்தனை ஆசிரியர்கள் காலையில் பயிற்சி கொடுக்குறாங்களே, அதெல்லாம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட பணி சூழலில் என்னால் கேட்க முடியல. அப்படின்னா என்ன, இதை கேட்குற அளவுக்கு புண்ணியம் எனக்கு வரல இன்னும். சீரியஸாக சொல்கிறேன். இவங்க யூடியூப்பில் போட்டால் முதல்ல அத்தனையும் நான் பார்ப்பேன். மற்ற நேரங்களில் காலையில் எனக்கு ஒரு ஜூம் இருக்குது, நான் அங்கே பயிற்சி நடத்துறதுனால இதில் அதிகமாக கலந்துக்க முடியல. ஆனால் கலந்துக்கணும்னு ஏக்கம் இருக்குது. உனக்கு எனக்கு இறைவன் அந்த கருணை கொடுக்கணும். உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறான், பிடிச்சுக்கோங்க, பிடிச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் அந்த மார்கழி 1லேருந்து வர சொல்லுங்க. 5 to 6 உடம்பு மனசை நல்லா வச்சு வாழ்க்கையை சிறப்பாக வாழணுங்க. ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரே முறை தான் வாழ்க்கை, மறந்துடாதீங்க. சரிங்களா? இது போனால் வராது, எப்போ போகும்னு தெரியாது. சரிங்களா? நாளைக்கே இருப்போமான்னு தெரியாது. இப்போ வாழ்க்கை ரொம்ப ஷார்ட். லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா. ஆல்வேஸ் பி ஹாப்பி. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எப்படி சந்தோஷமா இருக்கிறது? இது நல்லா இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும். இது நல்லா இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும். இந்த 2 நல்லா இல்லைன்னா எல்லா சந்தோஷம் ஓடிடும். அப்ப இந்த 2ஐயும் நல்லா வச்சுக்கிறதுக்கு தான் உடற்பயிற்சி, தியானம், இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. கடைகளில் சாப்பிடாதீங்க இந்த 1 மாசத்துக்கு. சரிங்களா? மாலை போடுறனா மாலை போட்டுக்கோங்க. வெத்து சக்தி செலவு பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா பயிற்சிகள், தியானத்தில் ஈடுபடுங்க. எல்லாருக்கும் நன்றி உணர்வோடு இருங்க. எல்லாரையும் மன்னிச்சிருங்க. நீங்க இறைவன். சாமிக்கு மாலை போட்டா நான் யாரு? சாமி. சாமிக்கு மாலை போட்டவங்களை நீங்க என்னன்னு கூப்பிடுறீங்க? சாமின்னு தான் கூப்பிடுறீங்க. இப்ப சாமியோட தன்மை எப்படி இருக்கணும்? அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும், பொறுமை இருக்கணும், விட்டு கொடுக்கணும், சகித்து கொள்ளணும், தியாகம் பண்ணணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், சத்தியமா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், யாருக்கு துன்பம் கொடுக்க கூடாது, கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, வெறுக்கக்கூடாது, எல்லாரையும் மன்னிக்கணும். அதுதான் கடவுள், அதுதான் சாமி. எதிரியே வந்தாலும் சாமின்னு சொல்லணும். அதான் ஐயப்ப சாமிக்கான விஷயம். நீங்க அவர் சாமியா பார்ப்பீங்க, அவர் எல்லாரையும் எப்படி பார்ப்பாரு? சாமியா பார்க்கிறாரு. நீங்க தான் அவர் சாமின்னு கூப்பிடுறீங்க. அது ஓகே, அவர் மாலை போட்டிருக்காரு, சாமி, சரிதானா? அப்ப நீங்க உங்களை அவர் என்னன்னு கூப்பிடுறாரு? சாமின்னு கூப்பிடுறாரு. அப்ப அவர் எல்லாரும் எப்படி பார்க்கிறாரு? சாமியா பார்க்கிறாரு. ஆக்சுவலா சாமி எங்க இருக்காரு? எல்லா இடத்துலையும் இருக்காரு. இறைவன் எங்க இருக்கிறான்? எங்கும் இருக்கிறான். தூணிலும் இருக்கிறான், துரும்பலையும் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே கிடையாது. அப்படியே நீங்க பாக்குறீங்க. இப்ப தூணை பாக்குறப்ப கடவுளை பாக்குற மாதிரியா பாக்குறீங்க? இந்த செல்போனை நீங்க கடவுள் பாக்குற மாதிரியா பாக்குறீங்க? இறைவன் எங்க இருக்கிறான்? தூண்லயும் இருக்கிறான், துரும்பலையும் இருக்கிறான். அப்ப செல்போன்ல இருக்கானா? இருக்கிறான். அப்ப நம்ம பாக்குறது இல்ல, இனிமேல் பார்க்கணும். உங்க வீட்டுக்காரர் யாரு? சாமி. உங்க வீட்டுக்காரருக்குள்ள இறைவன் இருக்கானா? உங்க வீட்டுக்கார அம்மாக்குள்ள இறைவன் இருக்கானா? ஏங்க, கண்ணுக்கு தெரிகிற உருவத்திலேயே உங்களால இறைவனை பார்க்க முடியலனா, கண்ணுக்கு தெரியாத இறைவன் நீங்க எப்படி பார்ப்பீங்க? சத்தியமா வாய்ப்பு கிடையாது. அப்ப இங்க இருக்கிற எல்லாமா இருக்கிறது இறைவன் தான்.
இறைவனை தவிர ஒரு பொருள் இந்த உலகத்தில் கிடையாது. இறைவனே தான் பஞ்சபூதங்களாக இருக்கிறான். அதனாலதான் நிலத்தை வழிபடுறோம், நீரை வழிபடுறோம், நெருப்பை வழிபடுறோம், காற்றை வழிபடுறோம், விண்ணை வழிபடுறோம், தாவரங்களை வழிபடுறோம், விலங்குகளை வழிபடுறோம், சூரியனை வழிபடுறோம், சந்திரனை வழிபடுறோம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம்? இறைவனே அனைத்துமாக இருக்கிறான். கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் பகவத்கீதையில, எவனொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எவனொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ அவனை விட்டு நான் விலகுவதில்லை, என்னை விட்டும் அவன் விலகுவதில்லை. அப்புறம் பார்க்கிற பொருள் எல்லாம் யாரா பார்க்கணும்? இறைவனா பார்க்கணும். தான் ஞானத்தினுடைய உச்சம். எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லா பொருளுக்குள்ளே இறைவன் இருக்கிறான். அந்த இறைவனா பார்க்கறது தான் மாலை போடுறதோட வெளிப்பாடு. காலையில் பக்கத்தால் கோயில் இருந்தால் போயிட்டு வாங்க, பச்சை தண்ணியில் குளிங்க, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க, நல்லா விரதம் இருங்க. ஒரு வேளை இயற்கை உணவு எடுத்துக்கோங்க, ஒரு வேளை இயற்கை உணவு எடுத்துக்கோங்க. அது காலையிலையோ மதியத்திலேயோ மாலையிலையோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி. இயற்கை உணவுனா சமைக்காத உணவு, பழங்கள், காய்கறிகள், அப்படி ஏதாவது எடுத்துக்கோங்க. ஒரு வேளை மட்டும். மற்ற 2 வேளை எப்போ போல சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. சரிங்களா? இந்த மார்கழி உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுக்கும். என்னவெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை நினைச்சிட்டே இருங்க. உடல் ஆரோக்கியம் வேணுமா, நான் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். மன அமைதி வேணுமா, நான் மன அமைதியோடு இருக்கிறேன். குடும்ப உறவுகளில் சிக்கல் இருக்கா, என் குடும்ப உறவுகள் சந்தோஷமா இருக்கு நினைங்க. பொருளாதாரம் வீழ்ச்சியா இருக்கிறீங்களா, நான் பொருளாதார வளத்தோடு இருக்கிறேன் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைங்க. இது சீக்ரெட் வீடியோனோட மிக அற்புதமான விஷயம். வேணா அதையும் உங்களுக்கு அனுப்புறேன், அது வாய்ப்பு இருந்தால் அதையும் ஒரு டைம் பாருங்க. நம்ம வாழ்க்கையில் வர்ற இன்ப துன்பம் எல்லாத்துக்கும் நாம தான் காரணம், நம்ம எண்ணங்கள் தான் காரணம். எண்ணம் போல் வாழ்வு. அப்போ உங்க வாழ்க்கை நல்லா இருந்தா காரணம் உங்க எண்ணங்கள், உங்க வாழ்க்கை நல்லா இல்லைன்னா காரணம் உங்க எண்ணங்கள். அப்ப எண்ணத்தை மாத்தினா வாழ்க்கை மாறும். அதான் எண்ணம் போல வாழ்க்கை. நம்ம எண்ணத்தை பத்தி கவனமே இல்லை. நமக்கு கண்டதெல்லாம் நினைக்கிறோம், புலம்பிகிட்டே இருக்கிறோம். என் வாழ்க்கை நல்லா இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் என்னை நல்லா வச்சுக்கல, யாரு நான் சொன்னா கேட்கல, எனக்கு பணமே இல்லை, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, எனக்கு உடம்புல நோய் இருக்கு, எனக்கு நிறைய கடன் தொந்தரவு இருக்குது, என்னை எல்லாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படியே புலம்பி 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 இந்த வாழ்க்கையவே வீணடிச்சிட்டு இருக்கிறோம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அப்ப புலம்புனா உங்க பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு புலம்பலத்தான் கொடுக்கும். எச்சா கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க. கேடு நினைக்கிறவன் கெட்டு போயிடுவான்னு அர்த்தம். அப்போ இனிமேல் ஒரு தாரக மந்திரம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினைங்க. எழுதி வச்சுக்கோங்க. உடல் நலம் வேணுமா எழுதி வைங்க. இந்த மார்கழியில் குணம் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. உடல் நலம் இல்லாதவங்க உடல் ஆரோக்கியம் வேண்டும் எழுதுங்க. மன அமைதி இல்லாமல் இருக்கிறவங்க மன அமைதி எழுதுங்க. சரிங்களா? உறவுகள் இணக்கம் இல்லாமல் சண்டையா இருக்கா, உறவுகள்ல இணக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு எழுதுங்க. பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கிறேன்னு எழுதுங்க. ஆன்மீகத்தில் உயர்ந்து இருக்கிறேன்னு எழுதுங்க. இதை அடிக்கடி நினைச்சிட்டே இருங்க. நான் நல்லா இருக்கிறேன், சிறப்பா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், ஆனந்தமா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன் நினைங்க. நினைக்க நினைக்க அதற்கான சூழல் உருவாகும். நீங்க அப்படியெல்லாம் நினைச்சங்காட்டி தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க 300 பேர். சரியா? இப்ப ஏன் எத்தனை பேர் இங்க உட்காரணும்? மணி 7:24 ஆச்சு. வேலை இல்லையா உங்களுக்கு? இருக்குது. ஆனா இதனோட முக்கியத்துவம் புரிஞ்சு இங்க உட்காந்துருக்கீங்க. சரிங்களா? இந்த விஷயம் கிடைக்கணும்னு உங்க இப்ப 320 பேர் இருந்தாங்க. அந்த 20 பேருக்கு இந்த கடைசி டாபிக் கிடைக்கணும்னு புண்ணியத்தில் இல்லை, போயிட்டாங்க அவங்க. ஆமா, உங்க 300 பேருக்கு மட்டும்தான் புண்ணியம் இருக்குது. இப்ப நான் கடைசியா சொன்னது ரொம்ப முக்கியமானது. இதை பத்தியெல்லாம் நான் மணிக்கணக்கில் பேசணும். பட் புரிஞ்சுக்கோங்க, எது வேணுமோ அதை மட்டும் நினைங்க. அதான் பாசிட்டிவ். நான் கடன் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கலாம், நான் செல்வ வளத்தோடு இருக்கிறேன்னு நினைக்கலாம். கடன் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறது நெகட்டிவ். நீங்க கடன் இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாதுன்னா கடன் இருக்கும். எங்க வீட்டுக்காரர் திட்டக்கூடாதுன்னா திட்டுவார். ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னா ஆகும். நோய் வரக்கூடாதுன்னா வரும். பையன் ஃபெயில் ஆகக்கூடாது ஃபெயில் ஆமா. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, எது வேண்டாமோ அதை கேட்காதீங்க. நம்ம பொதுவா எது வேண்டாமோ அதை கேட்டு கேட்டு பழகிட்டோம். ஒரு பையன் ஓடி வர்றான் அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? தம்பி என்ன சொல்லணும்? மெதுவா வான்னு சொல்லணும். நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓடாத அப்படிம்பீங்க.
அதோட விட்டா கூட பரவாயில்ல. டே உளுந்துராத அப்படிங்க அவன் உளுந்துருவான். புரியுதா? உளுந்துராதேன்னு ஏன் சொல்றீங்க? ஓடாதேன்னு ஏன் சொல்றீங்க? இப்ப 4 பேர் சத்தமா பேசிட்டு இருக்காங்கன்னா அங்க உங்களுக்கு என்ன வேணும்? அமைதி வேணும். அப்ப நீங்க அங்க போய் என்ன சொல்லணும்? அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சொல்லணும். நீங்க போய் கத்தாத கத்தாதன்னு இவர் கத்திட்டு கிடப்பார். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அப்போ ரொம்ப முக்கியம், நீங்க என்ன வேணுமோ அதை நினைங்க. என் குடும்பத்துல சண்டையா இருக்க, உங்களுக்கு என்ன வேணும்? அமைதி வேணும். அப்ப என் குடும்பம் அமைதியா இருக்கிறதுக்கு நன்றி இறைவா, என்னோட குடும்பம் அமைதியா இருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுங்க. அதற்கான சூழல் தானா உருவாகும். 1 வாரம் 2 வாரத்தில் உங்க குடும்பம் அமைதி ஆயிரும். கவனிச்சு பாருங்க. நான் ஃபீல் பண்ணி சொல்றேங்க, இது சாதாரண விஷயம் அல்ல. எது வேணுமோ அதை நினைங்க. எல்லாரையும் இறைவனா பாருங்க. பார்க்கிற பொருளுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. நன்றி உணர்வோடு இருங்க. இந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த உடல், உயிர், மனம், இவ்வளவு அற்புதமான தத்துவங்கள், ஞானங்கள், பஞ்சபூத சக்திகள், டெய்லி எனக்கு சாப்பாடு கிடைக்குது இறைவா நன்றி, போட்டுக்கிற துணி இருக்கு இறைவா நன்றி, இருக்கிற இடம் இருக்குது இறைவா நன்றி, இவ்வளவு சொந்தங்களை கொடுத்துருக்கிற இறைவா நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி இறைவான்னு சொல்லிட்டே இருங்களேன். வாழ்க்கை அப்படியே சொர்க்க வாழ்க்கையா மாறும். சரிங்களா? சரி, நான் ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் இந்த மார்கழி மாதம் 1 மாதம் உங்ககிட்ட வரமாட்டேன். 1 மாதம் மௌனம். சரிங்களா? எப்போவுமே மார்கழி 1 to 30 நாள் மௌனம் இருப்பேன். உங்களை எல்லாரையும் வாழ்த்திட்டே இருப்பேன். சரிங்களா? அதுதான் நமக்கு வேலையே. மார்கழி நல்லா பயிற்சி பண்ணுவேன். உங்கள் எல்லாரையும் ஒவ்வொரு நாள் 5 மணிக்கு நான் தவத்தில் உட்காருவேன். காலையில் பிரபஞ்ச சக்தி தவம். சரிங்களா? அதில் உட்காந்து உங்கள் எல்லாரையும் வாழ்த்திட்டே இருப்பேன். நீங்கள் 5 மணிக்கு உட்காந்து நல்லா தவம் பண்ணணும். சரிங்களா? இன்னும் நிறையா பேர் இதில் சேர்த்துங்க. இந்த வீடியோ வேணால் ஐயா உங்களுக்கு அனுப்பி சொல்கிறேன். இது எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டு, காலை சக்கரம் குரூப்லேருந்து உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாருக்கும் அனுப்பிச்சு அதை எல்லாரையும் பார்த்து காலை சக்கரத்தில் சேர்த்துங்க. இந்த ஒரு 4-5 நாள் வாய்ப்பு இருக்குது. நம்ம 1000 பேர் இருக்கிற ஜூமாக இருந்தால் 1000 பேர் நிரம்பணும். சரிங்களா? முயற்சி பண்ணுவோம். விதைக்கிறது விதைப்போம், முளைக்கிறது முளைக்கட்டும், முளைக்காது உரமாகட்டும். சரிங்களா? அதனால் சிறப்பாக பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்வோம். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிலையில் நமக்கு சிறப்பாக அந்த தியானத்தை பற்றி, இந்த மார்கழி மாதத்தை பற்றியும் அற்புதமான பெரிய விளக்கம், ஒவ்வொரு சிந்தனைகளை நம்ம சிறப்பாக கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த நிலைகளை கடைபிடித்து அனைவரும் இந்த மார்கழி மாதத்தை சிறப்பு போற்றுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிலையில் நமக்கு சிறப்பான ஒரு வகுப்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. மற்றும் அவர்களுடைய அந்த வரும் மார்கழி மாதத்தில் அவர் 1 மாதம் மௌன விரதம் இருக்க போறாங்க. கண்டிப்பாக அவருடைய அந்த மௌன விரதம் அனைவருக்கும் ஒரு ஏற்ற நல்ல ஒரு நிலையை கொடுத்து, அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றி அந்த இறைநிலை தவத்தினை சிறப்பாக ஐயா எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த காலச்சக்கரம் நண்பர்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துவோம். ஐயா அவர்களுடைய அந்த தவம் சிறப்பாக அமைய வேண்டும். அவர்களுடைய அந்த 1 மாத நிலைகள் நமக்கு அற்புதமாக நடந்து அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய, வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய, முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அனைத்து செயல்களையும் செய்து காட்டி சிறப்பை அடைய வேண்டும். மற்றவர்களுக்கும் சிறப்படைய வேண்டும். அவர்களும் சிறப்படைந்து அனைவருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஐயா அவர்களுடைய அந்த தவத்தினையும் அந்த மார்கழி மாதத்தின் மௌன விரதத்தினையும் போற்றுவோம் என்று அனைவரின் சார்பாக இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மற்றும் இன்னைக்கு ஐயா இந்த மார்கழி மாதத்தோட சிறப்பு, அப்புறம் தியானத்தை பத்தி சிறப்பா சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மார்கழி மாதத்துல பாத்தீங்கன்னா வரும் செவ்வாய்க்கிழமை முதல், அதாவது மார்கழி மாதம் முதல் நாள் முதல் நம்ம காலை சக்கரம் நிகழ்வு காலை 5 மணிக்கே ஆரம்பிக்கப்படும். 5 மணியிலிருந்து
5:30 மணி வரை தொடர் தியானம். ஒவ்வொரு நாளும் தியான வகுப்பு நடைபெறும். நமக்கு ஆசான்கள் வந்து சிறப்பா நமக்கு அந்த தியான வகுப்பு கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது ரெகுலரா நடக்கக்கூடிய வகுப்புகள், உடற்பயிற்சி, தினம் நமக்கு கூட இயற்கை வாழ்வியல் சிந்தனைகள் அப்படிங்கிற மாதிரி தினமும் ஒவ்வொரு நாளும் நடக்கும். ஐயா சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு இந்த மார்கழி மாசம் வந்து எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத வந்து எல்லாருமே உணரணும். ஐயா சொன்ன மாதிரி அந்த மார்கழி மாதம் வந்து வாழ்க்கையை மாற்றும் மாதமாக நாம் ஏற்படுத்தி கொண்டு கண்டிப்பாக எல்லாரும் இந்த நிலைகள்ல வந்து அந்த 5 மணிக்கு ஐயா சொன்ன மாதிரி 4:30 மணிக்கு ஏஞ்சி காலையில குளிச்சுட்டு அந்த 5 மணிக்கு அந்த நம்ம வகுப்புல அந்த தியான வகுப்புல கலந்துக்கிட்டு அந்த 1 மணி நேரம் நம்ம அந்த தியான வகுப்பை கற்றுக்கொண்டு காலச்சக்கரம் குழுல அனைவரும் சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று உங்களை சார்ந்தும் மற்றவர்களுக்கும் இந்த நிலைகளை தெரியப்படுத்தி அவர்களையும், ஏன்னா அந்த ஐயா சொன்ன மாதிரி மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கிறோமோ அது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு